வெல்கம் டு சிகே vlogs 0.2. ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி பழனி கணக்கன்பட்டி போக போகிறோம். அந்த vlog நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சின்னதாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கார் ஷெட்டில் இருக்கோம். வீட்டிலேருந்து கிளம்பி வந்து கார் ஷெட்டில் இருக்கோம். கார் எடுத்துகிட்டு கிளம்புறது தான் இனிமேல். காரில் கொண்டு வந்த திங்ஸ்லாம் டிக்கியில் வச்சுட்டு ட்ராவல் பண்ணியாச்சு. ட்ராவல் பண்ணுறது வந்து சங்ககிரிக்கிட்ட வந்துட்டு டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினா அங்கே வந்து போர்டில் என்ன போட்டிருக்குன்னா சிகே ஹோட்டல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. நான் அதை கவனிக்கவே இல்லை. சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், இந்த மாதிரி சிகே vlogsன்னு போட்டிருக்குன்ட்டு. சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருந்த பெட்டி கடையில் இதெல்லாம் வாங்கினோங்க. இதுதான் மோஸ்ட்லி நாங்கள் ட்ராவல் பண்ணி நிறைய சாப்பிடுவோம். அப்புறம் கடைகளில் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்துட்டு பபுள்காம் நான் வாங்கி வச்சுக்கோங்க. எப்பயுமே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்போ ட்ராவல் பண்ணும்போது நான் பபுள்காம் வாங்கி சாப்பிட்டுட்டே போயிட்டே இருப்பேன். அப்புறம் பாருங்கள் பவானி வந்துருச்சு. பவானி கோவிலில் காமிக்கலான்னு பார்த்தா நடுவில் லாரி வந்துகிட்டே இருந்தது. சரி, அதை கட் பண்ணியாச்சு. இது பெருந்துறை ரூட்டுங்க. அதில் வந்து ஆவின் பாலகத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டோம். இதில் வந்து இயற்கை உணவுகள் நிறையா இருந்தது. டீ கூட பனவெல்லத்தில் தான் போட்டு கொடுத்துருந்தாங்க, கருப்பட்டி பனவெல்லத்தில். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து சுண்டல், பச்சைப்பயிர் முளைக்கட்டிய சுண்டல் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்கேட் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இங்கே வந்து 90s கிட்ஸ் மிட்டாயெல்லாம் நிறையா இருந்துச்சுங்க. காமிச்சேன்லாம் பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்கும். இழந்த வடையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இழந்த வடை நான் சின்ன வயசில் சாப்பிட்டுட்டே இருப்பேன். அதே மாதிரி இந்த பர்பின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பர்பியில் வந்து எனக்கு பொட்டுக்கல்ல உருண்டை ரொம்ப பிடிக்கும். அது இருந்தது, அதுவும் வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு கிளிப் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கடந்தங்க ஆவின் பாலகம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே சுண்டல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதே பக்கத்தில் வந்துட்டு பெட்ஷீட்டு தலகாணிலாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி போய் பார்க்கலாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்துருந்தோம். சும்மா ரெண்டு தலகாணி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. நல்லா இருந்தது. 500 சொன்னாங்க 2 தலகாணி. 450க்கு வாங்கிட்டு வந்துட்டோம். சரி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் பாருங்கள் போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பழனி பக்கம் வந்துட்டோம் அப்படின்னாவே இந்த இயற்கையான காற்றாலை இருக்குது இல்லைங்களா, அது பாருங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்கும். இதை பார்த்துட்டே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேறு ரூட்டில் கூட்டிகிட்டு போனாருன்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நாங்கள் பச்சோந்திலாம் பார்த்தோங்க. அதை நான் சாஸில் வேணால் போடுறேன். இங்கே பாருங்கள், இது பக்கத்தாலேயே இருந்து எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ரொம்ப பக்கமாக இருந்தது, ரோட்டு மேலேயே இருந்த மாதிரி. இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்ததுங்களா. அதான் ஒரு கிளிப் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் பழனிக்கு வந்துட்டோம். நம்ம பழனி தாண்டி கணக்கன்பட்டி ரோடு தாங்க இது. பாருங்கள் போகும்போது எவ்வளோ கூட்டமாக இருக்குதுங்க. எப்பயுமே கூட்டம் நிறையா இருக்கும் போல இருக்குது. நாங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ கூட அவ்வளோ கூட்டம் இல்லை. அதாவது கூட்டம்னா ஓரளவுக்கு இருந்தது. அப்போ வந்து டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காருங்களாம் வச்சுட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே பாருங்கள் போகும்போது எவ்வளோ பச்சை பசேன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து உள்ளார இருக்கிற கார் பார்க்கிங்க. வெளியவும் ஃபுல்லாகிடுச்சிங்க. வர இடம் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு வரும்போது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு சாமி கும்பலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், சாப்பாடுங்க நல்லா இருந்தது, சூடாக இருந்தது. எப்பயுமே போட்டுகிட்டே இருக்காங்க அன்னதானம். நாங்கள் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் உள்ளார இதுதான் நவராத்திரி கொழுக்காக எல்லாம் பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. பாட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி அந்த சைடு செட்டு போட்டு அதில் வந்து எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க, ஆர்கெஸ்ட்ரா மாதிரி. இங்கே பாருங்கள் நவராத்திரி குழு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பழனிலேயே ட்ரெயின் வருதுன்னு கேட் போட்டாங்க. மழை வேறு வந்துச்சு. அந்த டைமில் தட்டோட செட்டுக்கார் வந்திருந்தாங்களா. அப்போ வந்துட்டு என்ன பண்ணோம், சரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு தட்டோட செட்டு நொறுக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதே மாதிரி சேலத்தில் மட்டும்தாங்க நம்ம தட்டோட செட்டுனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கேயும் நல்லா இருந்தது. இருந்தாலும் ஒரு தட்டுவடையில் வந்துட்டு மிக்சரு, அப்புறம் இந்த ஊறுகாய், வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வச்சு கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான் இதில் இருந்தது. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.